Unity and differentiability exercise 5.1 ல a sum பார்க்குறோம். Find all points of discontinuity of f where f is defined by f of x equal to modulus x by x if x is not equal to 0, 0 if x equal to 0. First ஒரு number line போட்டுரும் 0. இப்போ x is not equal to 0னா 0வை தவிர மற்ற நம்பர்ஸ் பாசிட்டிவ் இன்டிஜராகவும் இருக்கும் நெகட்டிவ் இன்டிஜராகவும் இருக்கும். இப்போது 0க்கு முன்னாடி லெஸ் தென் 0 x is less than 0, x is greater than 0. x is less than 0னா இந்த சைடு அதோட வேல்யூ என்னென்னா modulus x by x. அதே மாதிரி x is greater than 0னா 0க்கு அந்த சைடு என்ன ஃபங்க்ஷனோட வேல்யூ modulus x by x. x equal to 0. f of x equal to இப்போ x is less than 0 பார்க்குறோம் அப்படின்னா f of x என்னென்னா 0க்கு இந்த சைடு என்ன இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கணும் modulus x by x. இப்போ வந்து modulus xோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா பாசிட்டிவாக இருந்தனா x if x is greater than or equal to 0, நெகட்டிவ் minus x if x is less than 0. ஸோ modulus x இங்கே வந்து நெகட்டிவ் 0க்கு இந்த சைடு x is less than 0. ஸோ modulus xங்கிறது minus x by x equal to minus 1. இந்த ஃபங்க்ஷன் வந்து continuous function. This function is continuous at x is less than 0. ஏன்னா வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்லாம் எப்போதுமே வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதனால x is less than 0ன்ற இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். x is greater than 0, 0க்கு அந்த சைடு ஃபங்க்ஷனோட வேல்யூ f of x equal to modulus x by x. தட் இஸ் modulus x by xங்கிறது என்னென்னா பாசிட்டிவ், இது greater than 0னா பாசிட்டிவ், அது x by x equal to 1. இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். 1 is constant, so constant function. Every constant function is a continuous function. So this function is continuous. அடுத்தது x equal to 0. இப்போது 0 இந்த சைடு இருக்கு. 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் பார்க்கணும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா f of x equal to இந்த சைடு இருக்கிற ஃபங்க்ஷன் modulus x by x. இப்போ வந்து இந்த சைடு இருக்கிறதுனால இது வந்து நெகட்டிவ் x is less than 0. அதனால இதோட xோட modulus xோட வேல்யூ minus x by x equal to minus 1. ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் பார்க்கணும். அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்னென்னா modulus x by x equal to modulus x பாசிட்டிவ்னா x by x equal to 1. So left hand limit is not equal to right hand limit. This function is discontinuous function. ஏன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதில் இல்லை. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். And sum f of x equal to x by modulus x if x is less than 0, minus 1 if x is greater than or equal to 0. நம்ம லைன் போடுறோம். இங்கே பாயிண்ட் 0, x is less than 0னா 0க்கு இந்த சைடு இருக்கிற ஃபங்க்ஷன் x by modulus x. x is greater than 0னா 0க்கு ரைட் சைடு இருக்கிற ஃபங்க்ஷன் வேல்யூ minus 1. x is less than 0. ஃபஸ்ட்டு அதான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் வேல்யூ f of x equal to x by modulus x. modulus x வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா x if x is greater than or equal to 0 ப்ராப்பர்ட்டி. minus x if x is less than 0 இதுதான் modulus x ஓட ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் x is less than 0 அப்போ minus x இருக்கும். modulus xங்கிறது minus x, இது மேலே x equal to minus 1. இது வந்து கான்ஸ்டன்ட். minus 1ங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் is continuous. Every constant function is a continuous function. x is greater than 0.
எக்ஸ் greater than 0னா ஜீரோக்கு இந்த சைடு இருக்குது, ஃபங்க்ஷனோட வேல்யூ -1. -1ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ this function is continuous function. x equal to 0. இப்போ x equal to 0ன்னு வரும்போது ஜீரோவோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் பார்க்கணும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இதோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்னென்னா, ஜீரோக்கு இந்த சைடு என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு x by modulus x. x by modulus xங்கிறது என்னென்னா less than 0னா minus x equal to -1. Right hand limit function value equal to 0க்கு அந்த சைடு என்ன இருக்குது, -1. f of 0 equal to f of 0 அப்படின்னா இப்போது x equal to 0ன்னு வரும்போது f of 0ங்கிறது என்னென்னா இங்கே இருக்குது, x equal to 0னா இதோட ஃபங்க்ஷன் வேல்யூ -1. ஸோ -1. இப்போ -1 எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் வேல்யூ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. லிமிட் x tends to 0 minus f of x equal to limit x tends to 0 plus f of x equal to f of 0. This function is continuous.